ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் தங்கமயில் ஜுவல்லரிஸில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஸ்டோன் அட்டிகை பேட்டர்ன்ஸு ப்ளஸ் இயர்ரிங்ஸ், ஸ்டோன் இயர்ரிங்ஸு ப்ளஸ் அதோட ஸ்டோன் பேங்கிள் கலெக்ஷன்ஸு மூணுமே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது வந்து ஆவடி தங்கமயில் ஜுவல்லர்ஸில் இருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். இப்போ நியூவாக ஆவடியிலவே தங்கமயில் ஜுவல்லர்ஸ் லான்ச் ஆகிருக்கு. டி நகர் வரைக்கும் போக வேண்டியதில்லை. இதெல்லாம் சிம்பிளாக கழுத்துக்கு ஒட்டின மாதிரி அட்டிகை பேட்டர்னுங்க. ஸ்டிஃபாக இல்லாமல் செயின் பேட்டர்னில் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகழகான பேட்டர்ன். இதெல்லாம் சேம் நம்ம 3 பவுன் 5 பவுன் செயினில் போடுவோம் இல்லை, அதுக்கு டாலர் வர மாதிரி இது 3/4 ஹாரம் மாதிரி நம்ம மிடில் ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அழகான பேட்டர்னுங்க. கீழே எல்லாமே க்ரீன் கலர் ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன், எல்லாமே ஏடி ஸ்டோன்ஸு. அது இல்லாமல் லாஸ்ட்டில் நான் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு கூட பேங்கிள்ஸில் காட்டியிருக்கேங்க. வேறு லெவலான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே இந்த பர்டிகுலர் அட்டிகை வந்து 12 கிராம் தாங்க இருக்குது. பேக் சைடு வந்து க்ளோசிங் இல்லை. ஒருவேளை பேக் சைடு க்ளோசிங் வந்துடுச்சுன்னா எப்படி 3 பவுன் 3.5 பவுன் அப்படி இருக்குங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள். லக்ஷ்மி அம்மனும் க்ரீன் எனாமில் போட்டு நடுவில் அந்த சிம்பல் உட்கார வச்சுருக்காங்க. அழகான பேட்டர்னுங்க. ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் நடுவில் அம்மனோட உருவம் பெயிண்டிங் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சுத்து ஒயிட் கலர் ஸ்டோன் வரும், மேலே ஒரு பிங்க் கலர், கீழே பிங்க் கலர், க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே சலங்கு குட்டி ஒயிட் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. செயினுமே நம்மளுக்கு அப்படியே அட்டிகை அவ்வளோ அழகாக கழுத்து ஃபில் ஆகுதுங்க. செயின் அவ்வளோ அழகான பேட்டர்ன். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. செயின் ஃபுல்லாக கலிசம் டைப்பில் கொடுத்துருக்காங்கங்க. ப்ராடான செயின் வருது. 32 கிராம் கிட்ட இருக்குங்க. 4 பவுன் கிட்ட இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே சூப்பரான ஒரு பட்டை செயின். அதுக்கு கீழே எல்லாம் குட்டி கலிசம் வர மாதிரி செயின் பேட்டர்னு. அதுக்கு டாலர் வந்து எனாமில் அம்மனோட உருவம் வராங்க. ஃபுல்லு சுட்டு வந்து க்ரீன், பிங்க், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒரு கலரில் ஒரு பெண்டன்ட் இருக்குங்க. ஆரஞ்சு ஒன்று, க்ரீன் ஒன்று, ரெட்டு கலர் ஒன்று, அது மாதிரி இருக்குது. இல்லை அம்மன் நடுவில் வர வேண்டாம், இது மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஓல்டு மாடல்லவே வேணுமன்னாலும் இது மாதிரி பேட்டர்ன்ஸ்லவும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. டாலர் பார்த்தீங்களா எவ்வளோ பட்டையாக அவ்வளோ அழகான பேட்டர்னுங்க. நெக்லஸ் பாருங்கள். சைடு மேலே இருக்கிற அந்த செயின் பேட்டர்னு அவ்வளோ லென்த் இருக்குங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது இது செயினும் அழகான பேட்டர்னுங்க. இதில் வந்து க்ரீன் கலரு எனாமில் சாரீ மாதிரி கட்டியிருக்காங்க அம்மனுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பேக் சைடு வந்து க்ளோசிங் இருக்குது. ஸோ இதெல்லாமே 3 பவுன் 3.5 பவுன் 3.25 பவுன் அப்படி வருதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு கம்மலுங்க. ஸ்டோன் வச்சதுக்கு வெறும் எமரால்டு, பியூர் எமரால்டு ப்ளஸ்ஸு கீழே ரவுண்டு ஃபுல்லாக பேர்ல் வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. அந்த ஜும்கா, கொடை ஜும்கா மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஃபேஷன் தாங்க, ஆனாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து சேம் டு சேம் டைமண்ட் டூப்ளிகேட் மாதிரியே வருதுங்க. செயின் வந்து நம்ம நார்மல் ஃப்ளெக்சிபிள் செயின், பட்டை செயின் மாதிரி வருது. கீழே வந்து அந்த டாலருக்கு கீழே ஹேங்கிங்கில் வந்து பிளெயின் பால்ஸ் சலங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து எமரால்ட் பீட்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. சேம் டு சேம் டைமண்ட் மாதிரியே இருக்குது. நம்ம தாலி செயினோட போட்டால் சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள். இதெல்லாம் ரூபி, ரியல் எமரால்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த போல்ஸ் வந்து ரவுண்டு வந்து நடுவில் ஒரு ரூபி ஸ்டோன் வந்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு எமரால்டில் பண்ணியிருக்காங்கங்க. புட்டை பெரிய ஜும்கா மாதிரி வருது. அந்த போல்ஸ் வந்து முத்து வந்து அவ்வளோ க்யூட்டாக ரைஸ் முத்து மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 கிராம் கிட்ட இருக்குங்க. அழகான பேட்டர்னுங்க. வேறு லெவல் இருந்துச்சு. மேலே கம்மல் ஸ்டட்டு கிட்ட வந்து குட்டியாக கொடுத்துட்டாங்க. 3 ஸ்டோன் மாதிரி வச்சுட்டு கீழே வந்து அந்த ஜும்கா ஹைலைட் பண்ணியிருக்காங்க பெருசாக. அடுத்தது இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபுல்லு ஒயிட் கலர் ஸ்டோன்னு கீழே வந்து கொஞ்சம் ஜும்காக்கி பிளெயினில் அந்த ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே கம்மல் வந்து 9 கல் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு காலத்தில் ட்ரெடிஷ்னல் மாடலுங்க. அந்த பேக் சைடு கூட க்ளோசிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதெல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலான பீஸுங்க. நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் போட்டுக்கிட்ட நைட் டைம் பயங்கரமாக ஜொலிக்குங்க. அப்படியே அழகான பேட்டர்ன் செட்டு. அப்படியே
பேரோடு இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் 3 ஜும்கா கொடை ஜும்கா மாதிரி வருது. மேலே ஸ்டட்டு மாதிரி 7 கல் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு ஜும்கா வருது, அதுக்கு கீழே ஒரு ஜும்கா, அதுக்கு கீழே ஒரு ஜும்கா, 3 ஜும்கா ஸ்டெப் பை ஸ்டெப் 3 ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பிளைன் சலங்கு தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. 9 கிராம்ஸ் தான் வருதுங்க. இங்கே தங்கமயில் ஜுவல்லரியில் டிஜி கோல்டு ஆப் கூட இருக்குங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறது 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டெய்லி. அது இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணால் பெனிஃபிட்ன்னுட்டு அவங்கக்கிட்ட கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அக்டோபர் 31 வரைக்கும் 10 கிராம் கோல்டு வாங்கினா 40 கிராம் சில்வர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்கங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. சில்வர் கூட பாருங்கள் 200 ரூபாய் 1 கிராம் கிட்ட வந்துடுச்சு. ஸோ 10 கிராம் வாங்கினா 40 கிராம்னா எவ்வளோ ஆகுது பாருங்கள். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காதீங்க. வாங்கணும்னு நினச்சவங்க வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஸ்டோன் பேங்கிள்ஸுங்க. ட்ரெடிஷ்னலான ஸ்டோன் பேங்கிள்ஸ் தான். 44 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. திலகம் ஷேப்பில் வருது, நடுவில் பிங்க் கலர் ஸ்டோன் வருது. அடுத்தது இந்த பேர் வந்து 48 கிராம்ஸுங்க. சாலிட்டாக இருக்குது. 2 லேயர்ஸில் ஒயிட் கலர் ஸ்டோன் ஸ்லாஷ் மாதிரி கோல்டு ஆட் பண்ணியிருக்காங்க. திக்காக இருக்குது, டைமண்ட் மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு, சேம் டு சேம். அடுத்தது இது ஒரு லீஃப் பேட்டர்ன், மாங்காய் பேட்டர்னில் பிங்க் கலர் ஸ்டோன் அங்கங்கே வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன். இதுமாரி வேறு லெவல் இருந்துச்சுங்க. ஸ்டோன்ஸ் இல்லாமல் வெயிட்டு தான் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் 3 பிங்க் கலர் ஸ்டோன், நடுவில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. திருப்பி 3 பிங்க் கலர் ஸ்டோன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த பேட்டர்னும். 5 பவுனுக்கு கிட்ட இருக்குங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நான் வந்து சில மாடல்ஸ் தான் இயர்ரிங்ஸில் நிறைய சிஸ்டர்ஸ் மெசேஜில் கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா இது மாதிரி ஸ்டோன் வச்சது தங்கமயிலில் இயர்ரிங்ஸு பேங்கிள்ஸ் இருக்கான்னுட்டு. சரி அன்னிட்டு தான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் நான் எடுத்து காட்டுறேன். நீங்கள் நேராக ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். அழகான பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. ஆஃபர்ஸும் இப்போ தீபாவளிக்கு போயிட்டுருக்கு. வேணுமன்றவங்க வாங்கிக்கோங்க. கோல்டு ரேட் எவ்வளோ ஏறிட்டே போகுது பாருங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு மாதத்துக்கு ஒரு 250 மில்லிகிராமாவது சேர்த்து வச்சுக்கோங்க. ஐயோ ஏறி போயிட்டே இருக்குது, இன்னும் அதிகமாக ஏறிடும்னுட்டு கடன் வாங்கி அப்படி பண்ணிவிட்டு நகை வாங்காதீங்க. காசு இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து வச்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா போக போக கோல்டு ரேட் கம்மியாகும் தான் சொல்கிறாங்க. மேபி கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியல. இந்த பேட்டர்னில் இருக்கிறதெல்லாம் குட்டி ஜெர்கான் ஸ்டோன்ஸுங்க. நார்மல் ஏடி ஸ்டோன்ஸ் கிடையாது, குட்டி ஜெர்கான் ஸ்டோன்ஸு. இந்த பேட்டர்ன் பாருங்கள். லக்ஷ்மி அம்மா உருவம் ஓவல் ஷேப்பில் ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்குங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. 44 கிராம் சாலிட்டான பேங்கிள்ஸுங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சின்னு இருந்துச்சு. ட்ரை பண்ணேங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கையில் போட்டால் செம்மையாக இருந்துச்சு. பாக்ஸ் டைப்பில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த 2 பேர் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் காலேஜ் வேர் பண்ணலாம், ஆஃபீஸ் வேர் பண்ணலாம். நீங்கள் டெய்லி ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். ஸ்டோன் எதுவும் விழாது, ப்ளஸ் கலரும் மாறாது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது கூட செம்மையாக இருக்குது. எஸ் டைப்பில் பெண்டு மாதிரி கோல்டு ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்கான் ஸ்டோன்ஸு ஒரு பக்கம் வரும். நடுவில் குட்டி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க அந்த பேட்டர்னுமே. இதெல்லாம் டெய்லி வேர் பண்ணுற மாதிரி பட்டையான கலெக்ஷன்ஸுங்க. ஆவடி தங்கமயில் ஜுவல்லர்ஸ் முனிசிபல் ஆஃபீஸ் ஆப்போசிட்லனே இருக்குங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.